நம்முடைய தமிழ்நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போயிட்டு அங்கே வச்சு மாம்சம் சாப்பிட்டார். இதன் மூலமாக இந்து கோயிலுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார்கள். இந்துக்களே இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆர்எஸ்எஸ் சில நாட்களாக சமூக ஊடகங்களின் வழியாகவும் செய்தி ஊடகங்களின் வழியாகவும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நமக்கு எல்லாருக்கும் நல்லா பழக்கமான ஒரு கோயில் இல்லையா? இந்த கோயிலில் தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அவர்கள் அங்கே போயிட்டு மாம்சம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதன் மூலமாக அந்த புண்ணிய தலத்தை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. திருப்பரங்குன்றம் அடிவாரத்தில் முருகன் கோயில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு தர்கா இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா அங்கே போனவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ தர்காவிற்கு நவாஸ் கனி சென்றிருக்கிறார். அங்கு அவர் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிக்கலாம். அதில் நான் யாருமே தலையிட முடியாது. நவாஸ் கனி என்ன சாப்பிடணும், தர்காவில் போய் என்ன சாப்பிடணும், இல்லை தர்காவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரங்களாம் முடிவு பண்ண முடியாது, சரியா? இப்போது அவர் தர்காவுக்கு சென்றிருக்கிறார். தர்காவுக்கு சென்றவர் அங்கே ஏதோ அவருக்கு பிடிச்சதை அவர் சாப்பிட்ருக்கிறாரு. இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் சங்க பரிவார கும்பல் உடனடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவாஸ் கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அங்கு போய் அவர் மாமிசம் சாப்பிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நவாஸ் கனி அவர்கள் தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷமத்தனமான செய்தியில் ஏதாவது சிறு உண்மை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறார். ஆனால் இன்று வரையிலும் சங்க பரிவார கும்பல் அதற்கான எந்த ஆதாரத்தையும் சொல்லலை அப்படிங்கிறது வேறு விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு மேலே கீழே அடிவாரத்திலிருந்து மேலே போய் தகாத செயல்களில் போதை பொருட்கள் பயன்படுத்துறதுலேருந்து பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய சமூக விரோதிகள் பல பேர் அங்கே இருக்கிறாங்க, அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்று வரையிலும் சங்க பரிவார கும்பல் அதை எதிர்த்து ஒரு சிறு போராட்டமோ அல்லது அதை எதிர்த்து ஏதாவது ஒரு துண்டறிக்கையோ அல்லது அதை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு செய்தியை இங்கே சொல்கிறதன் மூலமாக இங்கே என்ன உருவாக்க நினைக்கிறாங்கன்னா, ஒரு பதட்டத்தை உருவாக்க நினைக்கிறாங்க, சரியா? இதோ பாருங்கள் இந்துக்களே எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு. நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சபரிமலையில் பெண்கள் வழிபாட்டிற்கு செல்லலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுது. இதையொட்டி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் அங்கே ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குறானுங்க. இந்த நேரத்தில் கேரளாவினுடைய பாஜகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுரேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறான் அப்படின்னு அந்த மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு பீஃப் சாப்பிடக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக வைரலாச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இதையெல்லாம் நம்ம விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உத்தராகண்ட்லேருந்து ஒரு செய்தி வருது. அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்து கோயிலிருந்து பல 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் பணம் எல்லாம் களவாடப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் அது தொடர்பாக இன்று வரையிலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? யார் திருடுறாங்க? இதை பற்றியெல்லாம் யாராவது ஏதாவது சொல்வதற்கு தயாருண்டா? கிடையாது. இப்போ நான் நினைக்கிறேன், சிதம்பரம் கோயில் இருக்குது, அந்த கோயிலினுடைய கணக்கு வழக்குகளை கொடுப்பா அப்படின்னு கேட்குறது இந்துக்கள் தான் இல்லையா? இந்து அறநிலையத்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சியில் உள்ளவங்க கேட்குறாங்க, சிதம்பரம் கோயிலில் இந்து மக்கள் சாமிக்கு கொடுத்த பணத்தினுடைய கணக்கு வழக்குகள், அதனுடைய சொத்து விவரங்கள் அதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் மேலே பிறந்தவங்க இல்லையா, நாங்கள் தான் எல்லாமே இல்லையா, அதனால் உங்களுக்கெல்லாம் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பித்தலாட்டம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு போராட்டம். இந்து கோயிலில் இருக்கக்கூடிய வருமானத்தை பற்றி இந்து மக்களுடைய இந்து அறநிலையத்துறை கேட்குது, அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன் ஆர்எஸ்எஸ்காரன் பொத்திக்கிட்டு இருக்கிறான்? ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறான்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அமைதி பூங்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே சாதி மோதல்கள் மற்ற மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிடும்போது அது கிடையாது. சாதியை வைத்து வன்முறை உருவாக்குறது, மதத்தை வைத்து வன்முறை உருவாக்குறதெல்லாம் இங்கே பெருசாக நடக்காது. உங்களுக்கெல்லாம் தெரியும். இதை பொதுவாக யார் பண்ணுவா? கலவரங்கள் வன்முறைகளை உருவாக்குறது யார்? இப்போ பண்ணி இறைச்சியை வீசிட்டு யார் மாட்டினா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அவனுடைய அலுவலகத்தில் அவனே குண்டு வச்சுக்கிட்டு யார் மாட்டினா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்டவனுங்க தான் இந்து மதத்தினுடைய காவலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க இல்லையா? அவனுங்க தான் வந்து இன்றைக்கி எப்படியாவது இங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதை தமிழ்நாடு முறியடிக்கும். தமிழ்நாட்டு இந்துக்கள் இதை முறியடிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆர்எஸ்எஸ்னா யார், பிஜேபின்னா யார், இவனுங்க வந்து ஒரு மோசமான நபர்கள், இந்து மதத்திற்கே எதிரானவர்கள், இந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இங்கே பெரிய அளவில் ஈடுபடலை. ஒன்றும் இல்லைங்க, இந்த மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தன் ஐஐடியில் இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு பேசுனதுக்கு தமிழ்நாடு எப்படி சந்தி சந்தியாக சிரிச்சிட்ருக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இவனுங்க செய்கிற எல்லா செயலை பார்த்தும் தமிழ்நாடு சிரிக்கும், தமிழ்நாட்டு மக்கள் சிரிப்பார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? இது ஒரு புறத்தில் ஆன்மீக மண்ணாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதே புறத்தில் இன்னொரு இடத்துல பெரியார் மண்ணா பகுத்தறிவு மண்ணாகவும் இது இருந்திருக்கிறது. அதுதான் இந்த மண்ணினுடைய விசேஷம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதை மக்கள் நம்புவார்களா என்ன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.